சின்னசேலம் அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை விற்பனை செய்த மளிகை கடைக்கு 50,000 அபராதத்துடன் கடைக்கு சீல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கூகையூர் பிரிவு சாலை அருகே பெரியசாமி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை விற்பனை செய்ததாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கடைக்கு 50,000 அபராதம் விதித்ததுடன் மளிகை கடைக்கு சீல் வைத்தார். மேலும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக இதே கடைக்கு சீல் வைத்ததாகவும் அப்பொழுது முதல் முறை என்பதால் 25,000 அபராதம் விதித்ததாகவும் தற்பொழுது 2வது முறை மீண்டும் தவறு செய்ததால் 50,000 அபராதம் விதித்ததுடன் மளிகை கடைக்கு சீல் வைப்பதாக பெரியசாமியிடம் கடிந்து கொண்டார். மேலும் 1 மாத காலத்திற்கு பின்பே அபராதத்தை செலுத்தி பின்புதான் கடையை திறக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். மீண்டும் அடுத்த முறை இதே தவறை செய்தால் 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடும் என்றும் உடன் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி எச்சரித்தார். பார்த்து கவனமா இருந்துக்கீங்க. அவ்வளவுதான். இப்பயாவது 1 மாசத்துல 50,000 கட்டி திறந்துருவீங்க. இன்னொரு முறை சிக்கினீங்கன்னா கடையை திறக்கவே முடியாது. பார்த்துங்க.